லஞ்சுக்கு முள்ளங்கி காரக்குழம்பும் சொரக்க போட்டு கூட்டும் பண்ணிருந்தேன். முள்ளங்கி காரக்குழம்பு பண்றதுக்கு முள்ளங்கியை வந்து கொஞ்சம் தடியா ரவுண்டா வெட்டிட்டு அதவே 4 துண்டா போட்டுக்கோங்க. ஆஸ் யூஷுவல் காரக்குழம்பு பண்ற சேம் மெத்தட் தான். தாளிதம் பொரிஞ்சதும் அதுல சின்ன வெங்காயம், தக்காளி இது கூடவே வெட்டி வச்சிருந்த முள்ளங்கியை சேர்த்து நல்லா வதக்கிட்டு மசாலா குழம்பு மிளகாய் தூள், உப்பு, மஞ்சத்தூள் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு புளி கரைசல் வந்து சேர்த்து விட்டுட்டு கடைசியா வந்து புளி நல்லா கொதிச்சதும் கொஞ்சம் வெல்லம் மட்டும் டேஸ்ட்டுக்கு ஆட் பண்ணிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட வேண்டியதான். இந்த குழம்பு அப்பயே வச்சு உடனே சாப்பிட்றத விட கொஞ்ச நேரம் கழிச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா முள்ளங்கியோட ஃப்ளேவர் எல்லாமே குழம்புல ஊறி சூப்பரா இருக்கும் வாசனை. அண்ட் சுரக்காய் கூட்டு வந்து பாத்தீங்கன்னா எப்போதும் பண்ற மாதிரியான மெத்தட்ல தான் பண்ணிருந்தேன். இன்னைக்கு வீடியோல நம்ம ஒரு விஷயத்தை டிஸ்கஸ் பண்ணணும். பிகாஸ் உப்பு வந்து மகாலட்சுமி தாயார் வாசம் செய்யற ஒரு பொருள். அதனால உப்பு வந்து கையில எடுத்து சமையலுக்கு வந்து பயன்படுத்தணும் அப்படின்னா நான் எங்க வீட்டுல எல்லாருமே அப்படிதான் யூஸ் பண்ணுவோம். பட் ஒரு சிலர் வந்து கமெண்ட்ல உப்பை கையில எடுக்க கூடாதுன்னு சொன்னதுனால வந்து இப்போ ஸ்பூன்ல எடுத்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க உங்க வீட்டுல சமையலுக்கு எப்படி எடுக்கிறீங்க அண்ட் இதை பத்தி உங்க கருத்து என்னன்னு மறக்காம கமெண்ட்ல ஷேர் பண்ணிக்கோங்க. பாய்.